ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் லாங்குவேஜில் இருக்க ஒரு சீரியல் கில்லர் மூவி தான் பார்க்குறோம். இந்த பழைய பொருட்கள்லாம் விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் கூட OLXன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொரியா ஃபுல்லாக நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்லேருந்து யாராவது பொருள் வாங்கி அவங்கள வந்து டார்கெட் ஆக்குறது தான் இந்த சீரியல் கில்லரோட வேலை. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அவன் ட்ராப்பில் விழுந்துடுறாங்க. இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இந்த கதை என்ன ஆகுதுன்றதை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். மூவியோட பேர் டார்கெட். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பழைய பொருள் யூஸ் பண்ண பொருள்லாம் வித்துடுறதும் அதை வந்து வாங்குறதுமா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஆப்ஸ். இதில் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இவன் சேல் பண்ண போகிறான் போல். அதில் வந்து மெசேஜஸ்லாம் வரும் இல்லையா, பொண்ணுங்களே இல்லை ஆம்பளை பசங்களாம் இருக்க, என்னடா எல்லாமே ஆம்பளை பசங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு மெசேஜ் வருது. இவன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சேல் பண்ணுறதுக்காக இருக்கும். அந்த பொண்ணு வந்து நான் வாங்கிக்கிறேன், 4 மில்லியன் வந்து நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. இவனும் சரி சரி நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு பொண்ணை பார்த்து மீட் பண்ண போகிறோன்ற ஜாலியில் இவன் ஜாலியாக போயிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து நம்ம படத்தோட ஹீரோயின் காமிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கம்பெனி வந்து ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணி சேல் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஒர்க் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறது தான் நம்ம ஹீரோயினோட வேலை. இவங்க சொன்ன டிசைனை விட்டுட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க்கர்ஸ்லாம் வந்து வேறு டிசைனை வந்து போட்டுறதுனால இதை தயவுசெய்து மாற்றுங்க, உங்களால் நான் திட்டு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க சொன்ன மாரி அவங்க பாஸ கூப்பிட்டு, "என்னம்மா இது இங்க டிசைன் ஒரு மாரி இருக்கு. நீ ஒரு மாரி பண்ணி வச்சிருக்க. நீ இதெல்லாம் பார்க்கறது இல்லையா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. "சாரி சார், தெரியாம நடந்துருச்சு" அப்படின்னும்போது, மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கான செலவெல்லாம் வந்து நான் அவங்க சம்பளத்துலேருந்து எடுத்துக்குவேன், இந்த எம்ப்ளாயி சம்பளத்துலன்னோன, "இல்ல இல்லங்க வேணாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து "சரி நீனே கட்டுறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "சரி நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நல்ல மனசு இருக்கவங்க. அதனால சரின்னு ஒத்துக்குவாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு வந்து காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்க போகிறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, "ஏய் என்னடி இது இவன் இப்படி பண்ணுறான்" அப்படின்னும்போது, அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, "அந்த மேனேஜருக்கு உன் மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல, அதான் இப்படி பண்ணுறான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "நீனா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, இவங்க காஃபிலாம் வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போகலான்னு காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, "ஐயோ எங்கள் வீட்டில் வேற வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அது என்ன பண்ணுறதுனே தெரியல, புதுசாக வேற வாங்கணும்" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, "ஏன் புதுசாக நீ வாங்க போகிற? நிறைய தான் வந்து யூஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, அதில் நீ வந்து நெட்டில் ஏதாவது ஒன்று பார்த்து வாங்கிக்கலாம்ல. நான் நான் கூட லாஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கினேன், அது ரொம்ப புதுசாக இருந்தது தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு. சரி நம்ம ஹீரோயினும் ஓகே நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து அந்த கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்காக ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அவன் வந்து நல்ல பொண்ணை மீட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு மெசேஜ் வருது, "சாரிங்க என்னால் வர முடியல, அதனால நான் எங்கள் அண்ணனை அனுப்பி வைக்கிறேன்னு." சரின்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். கரெக்டாக அந்த பையனும் வந்து நிற்கிறான். "நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் அவனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பையன் பின்னாடி நின்றுட்டு இருப்பான் சேல் பண்ணுறவன். நின்றுட்டு இருக்கும்போது அந்த பேஸ் பால் விளையாடுவாங்களே, அந்த பேட் எடுத்து கையில் வச்சிருப்பான். இவங்க அண்ணன் வந்து அந்த லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு சரி ஓகேங்க பார்கெயின் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க, இந்தாங்க உங்களுக்கு நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்கும்போது டக்குன்னு அந்த பையனோட வயிற்றுலேயே வந்து கத்தி வச்சு குத்திடுறான். இந்த ஆளோட மூஞ்சை வந்து சரியா காமிக்கவே மாட்டாங்க. ரொம்ப பயங்கரமா குத்தி கொன்னுடுறான். கொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஃபோனை எடுத்து அவனோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றான். "நான் இந்த மாதிரி இங்க வந்து பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். நாங்கெல்லாம் வெளியூர் போறோம், பஸ் ஸ்டாண்ட் போறோம். அதனால நீங்க இப்போதைக்கு என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி விட்டுறான். இவன் தான் நம்ம படத்தோட சீரியல் கில்லர். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த டைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலைக்கு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நைட் அங்கே போய் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ வந்து நிற்கிறார். யாருன்னா இவங்க மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் தான் இவரோட பாஸ் தான் வந்து நிற்கிறாரு. "நீ சாப்பிடாம இருப்பல்ல, அதனால உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு" இவங்க பயந்துடுறாங்க. பயந்துட்டு "ஓ அப்படியா சரி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, "எங்க வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு" அப்படின்னு ஏதாச்சும் சொல்லும்போது, "ஓ அப்படியா, நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் தெரியுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா வீட்டுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சரி பண்ணி தரேன்னு" கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனதுக்கப்புறம் இவர் இதெல்லாம் பார்க்குறாரு. மோட்டர் ரொம்ப வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "சார் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க தானே இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க" அப்படின்னு. "இல்ல இல்ல நான் வந்து சிவில் இன்ஜினியர் தான் படிச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்களா, ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிருது. நம்ம ஹீரோயின் கூட இருக்கலாம்னும் போது இந்த பொண்ணு வந்துருச்சா ஜாயிண்ட் அடிச்சுட்டு, அதனால ஹீரோயோட ஃப்ரெண்டு தனியா இருக்கிறதுனால நீங்க இங்கெல்லாம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பாஸ் அனுப்பி விட்டுறான். இந்த சைடு வந்து இந்த சீரியல் கில்லர் என்ன பண்றான், அந்த பையன் விற்கிறதுனாலே அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் அதை வந்து இவன் ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் அவனோட ஐடியிலேருந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாஷிங் மிஷின், நான் வந்து ஓவர்சீஸ் போகிறதுனால இது ரொம்ப அர்ஜென்ட்டாக நான் விற்கணும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு சரி இது வாஷிங் மிஷின் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க, ஆர்டர் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு டெலிவரியும் ஆகிடுது. அவங்க காசும் பே பண்ணிடுறாங்க. இவங்க ஒர்க் சைட்டில் இருக்கும்போது அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு தலைவர் மாதிரி இருப்பாங்களே, அவங்கள்ட்ட பேசிட்டு வாஷிங் மிஷின் எங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணணும், கொஞ்சம் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணி தரீங்களா, நான்
போறேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவனும் அனுப்பி விட்டுறான். வீட்டுக்கு வந்து மெக்கானிக்லாம் கூப்பிட்டு செட் பண்ணி பார்த்தோன்னே ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனே ஆகல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சரியான வேஸ்ட். ஓடாத வாஷிங் மிஷினை நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வித்துறான். நம்ம ஹீரோயினும் வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அதை செக் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. நல்லா ஏமாந்துறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த போஸ்ட் போட்டான் இல்லையா, அவனை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து சரியான ஒரு யூசர் ஐடியோ எதுவுமே இல்லவே இல்லை. பேரு அந்த மாதிரி ஜென்யூனா எதுவுமே இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்துலயும் போயிட்டு இந்த ஃப்ராட் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. எதுலையுமே அவன் சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் காசு வந்து தொலைச்சிட்டேன், 2 மில்லியன் யூரோ பேர்னா கொரியன் காசு கிட்ட செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு 2 வாரமாவது 2 மாசமாவது ஆகும் அப்படின்னும் போது, என்னங்க 2 மாசத்துல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னும் போது, இந்த 2 மாசம் வந்து உங்க ஃபைலே அப்பதான் மூவ் ஆகும். இங்க பாருங்க எவ்வளவு கேஸ் இருக்கு, இதை நாங்க வந்து ப்ராப்பரா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம் இல்லையா, அதனால இது கண்டிப்பா டைம் ஆகும்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டேன் இவ்வளவு காசு அப்படின்னோடனே அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க, ஏய் ஆமாண்டி நானும் ஒரு தடவை ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னோடனே, அடி பாவி இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துப்பேன் அப்படின்னும் போது இவங்க பேசிட்டே இருக்காங்க. இவங்க மேனேஜர் வந்துடுறாரு. வந்துட்டு என்னம்மா இன்னும் வாஷிங் மிஷின் பிரச்சனை முடியலையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார் ஏமாந்து போயிட்டா அப்படின்னோடனே, சரி சரி நீங்க ஏதாவது சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போங்க, இந்த மாதிரி வாஷிங் மிஷினை கதை சொல்லிட்டு மறுபடியும் லேட்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்க, சரி நம்ம புதுசா வாஷிங் மிஷினே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் புதுசாவே வாங்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, அது டெலிவரி பண்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற மாரி சொல்லிர்றாங்க. வீட்ல இருக்க அழுக்கு துணியெல்லாம் துவைக்கணும்ல, அதனால அங்க ஒரு ஸ்டோர் இருக்கும். அங்க போயிட்டு துணியெல்லாம் துவைச்சுட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வருவாங்க. பாதி வழியில அப்படியே பிச்சுக்கிட்டு விழுந்துரும். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டேய் உன்னால தான்டா இவ்ளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க கம்ப்யூட்டர்ல. உட்காந்து இவனோட இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஏதோ ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணவே முடியலன்னும்போது, ஓ இது ஃபோட்டோ நீ போஸ்ட் பண்ணியிருக்கியா? இர்றா மவனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் சர்ச் பண்ணும்போது, இவன் சொல்லியிருந்தான் இல்லையா, அர்ஜென்ட் சேல் கோயிங் டு ஓவர்சீஸ் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி வேர்ட் இருக்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சு எல்லாத்துலேயும் போயிட்டு இவன் வந்து ஒரு ஸ்கேமர், ஏமாத்துறான்னு எல்லாத்துலேயும் மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல அவன் ஒரு கொலைகாரன்னு. இவங்க எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இவனுக்கு மெசேஜ் பண்ணதால் நிறைய பேர் வந்து தேங்க்ஸுங்க நான் ஏமாந்துருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதை வந்து அந்த ஸ்கேமர் பார்த்துறான். பார்த்துட்டு இவங்க ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான், நீ சும்மாவே இருக்க மாட்டியா, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னும் போது இவங்க ஹீரோயினும் வந்து நல்லா திட்டி விட்டுறாங்க, உன்னால தான்டா எனக்கு இவ்வளோ காசு வீணா போச்சு சாவுடு அப்படின்னும் போது, நீ வந்து ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுரு, இல்லைன்னா நீ ரொம்ப வந்து மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னும் போது, நீ போடா நீனே திருட்டு பைய வந்துட்டு என்னடா நான் பயப்படணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு இவனை போனால முடிஞ்சதை பார்த்துக்கூட அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு இந்த ஸ்கேமர் என்ன பண்றான், நம்ம ஹீரோனோட டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்து ஃபோன் நம்பர், போட்டோ, அட்ரஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு வச்சிடறான். இப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, லேட்டா ஆஃபீஸ் போறாங்க இல்லையா, இந்த சீஃப் கூப்பிட்டு செம்மையா திட்டுறாரு. என்னதான் நினைச்சிட்டு இருக்க, இன்னும் வாஷிங் மிஷின் அந்த இதுன்னு கதை சொல்ல போறியா, ஒழுங்கா லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், டைமுக்கு வரணும்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நான் வந்து உன்னை ரொம்ப கிளியரா வார்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த ஹீரோயினுக்கு வந்து அவன் ஸ்கேமர் இதே மெசேஜ் தான் அனுப்பியிருப்பான். டக்குன்னு வந்து ஸ்கேமர் சொன்னது ஞாபகம் வருது. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து லஞ்ச் சாப்பிடலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது, ஏதோ ஃப்ரீயா ஏதோ கொடுக்குறீங்களாமே அப்படின்னும் போது, இல்லைங்க நான் அதெல்லாம் கொடுக்கல சாரி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் வந்து இந்த ஆப்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரீயா ஏதோ கொடுக்குறீங்கல்ல, உங்க ஃப்ரீ பீஸ் கொடுக்குறீங்கல்ல அப்படின்னு. இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இது என்னடா இது கொடுமைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த வெப்சைட்லயே லாகின் பண்ணிட்டு ஃப்ரீ பீஸ் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுக்கு வம்பு அப்படின்னு வீட்டுல படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வந்து ஃபுட் டெலிவர் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துச்சு அப்படின்னு, நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, இல்லைங்க நீங்க தான் இந்த அட்ரஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கீங்க, இந்த நம்பர் உங்களுக்கு தானே அப்படின்னும் போது இவங்க வந்து கதவை திறந்துட்டு போய் பாக்குறாங்க. ஆமாங்க இது என்னோட நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வரிசையா வதவதுன்னு ஒரு 5-6 பேர் நிறைய ஃபுட் எடுத்துக்கிட்டு, ரொம்ப காசு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட் எடுத்துட்டு வராங்க. என்னடா இது, நீங்க இதுக்கெல்லாம் பே பண்ணணும்னு வந்து ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே தலை சுத்திடுது, என்னடா இது கொடுமை அப்படின்னு. சும்மா இந்த மாதிரி டெலிவரிஸ் வருது இல்லையா, அதனால இவங்க வந்து ப்ளீஸ் இது வந்து பிராங்க் கால், இந்த மாதிரி டெலிவரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர்ல எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிடுறாங்க கதவுல. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாரு, ஏமா நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இதுவும் ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க நம்பர் சேஞ்ச் பண்ண வேண்டியதானே அப்படின்னும் போது இவங்க திட்டுறாங்க, ஏங்க நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், என்ன போய் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னு. இந்த போஸ்ட் போட்டிருந்தா இல்லையா, அவனோட அட்ரஸ் நான் எடுத்து நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் போய் அங்க போய் செக் பண்ணும்போது, இல்லைங்க அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட கேக்குறாங்க, நான் அவங்களை பார்க்கணும் அப்படின்னும் போது, அந்த பையன் இங்க இல்லையே, நாங்க வந்து கதை திறந்தா அவன் கத்துவான், அதனால நீங்க எங்க வந்து செக் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணிட்டு அவர் அசிஸ்டன்ட்ட சொல்றாரு, நம்ம வந்து சர்ச் வாரண்ட் இல்லாம நம்ம தேவையெல்லாம் கூற முடியாது அப்படின்னும் போது, இந்த ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர் எடுத்து கூட நமக்கு அது ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவர் அசிஸ்டன்ட்டும் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நம்பரோட ஓனர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க சரி சார் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான்.
அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கதவ தொறந்துட்டு உள்ள போயிடுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க இல்லையா குட்டியா அந்த பேப்பர். அது வந்து காணாம போயிருக்கும். மறுபடியும் போலீஸ்ட்ட சொன்னோனே, போலீஸ் வந்து இந்த சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணும்போது, அவங்க வாசல்ல இருக்க கேமரா மட்டும் ஒர்க் ஆகாது. இது வந்து கண்டிப்பா வந்து வேற யாராவது உங்களுக்கு பிடிக்காதவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ற மாரி பக்கத்து வீட்டுக்காரங்களும் அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்னங்க நீங்க வாசல்ல ஒரு சிசிடிவி கேமரா கூட வைக்க மாட்டீங்கன்னு" சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் இருக்கார்ல, அவர்ட்ட அங்க இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, "இல்லங்க சில பேருக்கு வந்து இது பிரைவசி இஷ்யூவா இருக்கனால அவங்க வைக்க விட மாட்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு டெலிவரி பாய் போறான். போனோனே வேகமா போயிட்டு, "இது எந்த நம்பருக்கு வந்திருக்கு? எந்த அட்ரஸ்?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த அட்ரஸ்க்கு தானே வந்திருக்கு" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னோனே, "பார்த்தீங்களா இப்ப கூட எனக்கு எவனோ அனுப்பிட்டே தான் இருக்கான்" அப்படின்னோனே போலீஸ் சொல்றாரு, "இது வந்து ஒரு பிராங்க் கால்ப்பா நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன அனுப்பி விட்டுர்றாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நம்பரையும் மாத்திர்றாங்க. மாத்துனதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி இது இப்பதான் புதுசா வந்து ஃப்ளாட்டுக்கு மாறுன. நீ பேசாம வேற எதுக்கா மாறிடலாம் இல்லையா வேற வீட்டுக்கு" அப்படின்னும்போது, "ஐய்யய்யோ! இதுவே ஒரு தொல்லை. எத்தன தடவ மாறிக்கிட்டே இருக்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. "சரி நீ வந்து இங்க வந்து படுத்துக்கோயேன்" அப்படின்னும்போது, "இல்ல இல்ல நான் வந்து உன் கூட நைட்டு தங்கிட்டேன்னா என் புருஷன் நான் வேற யார் கூடயோ அஃபேர்ல இருக்கேன்னு நெனச்சுக்குவான். அதனால நான் வீட்டுக்கு போறேன்னு" சொல்லிட்டு கிளம்பி போயிர்றாங்க. இவங்கள வந்து கேப் ஏத்தி விட்டு ஹீரோயின் அனுப்பிட்டு மாடிக்கு போறாங்க. பின்னாடி இருந்து வேற யாரோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. காலைல எந்திரிச்சு கதவ தொறக்குறாங்க. ஒரு ஆள் வாசல்ல வந்து ஏணி போட்டு நின்னுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் வாசல்ல. "என்னங்க இது?" அப்படின்னும்போது, "இல்லங்க சில பேருக்கு வந்து இந்த சிசிடிவி வந்து இந்த மாதிரியான மாடல்ல தான் கேட்குறாங்க. நெறைய பேருக்கு அது தெரியக்கூடாது இல்லையா? அதனால" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்காங்க. "சரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க இந்த நம்பருக்கு குடுங்கன்னு" சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டும் குடுத்துட்டு போயிறான். "ஓகேங்க, தேங்க்யூங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோயின் வேலைக்கு போயிறாங்க. வேலையில இருக்கும்போது அவங்க அம்மா மெசேஜ் பண்றாங்க. "என்னம்மா எப்படி இருக்க? எப்படி உன்னோட வீடுலாம் மாத்திட்டியா? நல்லா இருக்கா?" அப்படின்னு "மாத்திட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிப்ளை பண்றாங்க. "சரி எல்லாம் செட் ஆயிடுச்சான்னும்போது, ஆமா கொஞ்சம் நடுவுல பிரச்சனை ஆயிடுச்சு. நான் அத அப்புறம் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு, "நான் கடைக்கு வந்திருக்கேன். நீ எனக்கு காசு போட்டு விடலையா? எனக்கு வந்து காசு உடனே தேவைப்படுது. ஒரு 1,50,000 வந்து காசு அனுப்பிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் உனக்கு அப்புறம் குடுத்துர்றேன்" அப்படின்றாங்க. "ஓ! அப்படியா? சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க அம்மா அக்கவுண்ட் நம்பர்லாம் குடுத்துருப்பாங்க இல்லையா? அதுக்கு வந்து வேகமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க. "அப்பா எங்கம்மா?" அப்படின்னு "அப்பாவா? அவர் வேலைக்கு போயிட்டாரும்மா" அப்படின்னும்போது சொல்றாங்க. "அப்பா வந்து செத்து போயிட்டாரேம்மா! யார் நீனு?" அப்படின்னு கேட்கும்போது, கரெக்ட்டா அந்த ஸ்கேம்ன்னு கண்டுபிடிச்சுர்றாங்க ஹீரோயின். "ஓ! நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்றான், அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்ததுல வந்து நான் வந்து கவனிக்கல. இந்த விஷயத்த கேட்க மறந்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது அப்படின்னு. ஃபோன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபோன் ரிங்கே போகல. லைனே கிடைக்கல. இப்படியே வந்து இத நைட்டெல்லாம் ஃபுல்லா யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த இவங்க வீட்ல வந்து லாக் எப்படி இருக்கும்னா, டிஜிட்டல் லாக் இல்ல. அத யாரோ அக்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கு. வந்து பார்க்குறாங்க, எவனோ வந்து கதவ தொறந்துட்டு இருக்கான். "யாரு நீ?" அப்படின்னு பயந்துட்டே கேட்குறாங்க. அது ஒரு லாக் போட்டிருக்கனால அவனால தொறக்க முடியல. இந்த மாரி ஒண்ணு இந்த அட்ரஸ்க்கு வர சொல்லி உன் பாய் ஃப்ரெண்ட் தான் அனுப்புனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "உன் கூட ஜாலியா இருக்கிறதுக்கு தான் உன் பாய் ஃப்ரெண்ட் அனுப்புனான்" அப்படின்னோனே இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. மெசேஜ் வருது. "நீ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்து எனக்கு ஒரு 5,000,000 காசு அனுப்பலன்னா, உன்ன வந்து இதே மாரி பண்ணிக்கிட்டே இருப்பேன்" அப்படின்னு அந்த ஸ்கேமர் சொல்றான். இவங்க டைமர் ஆன் பண்ணிட்டு அப்படியே பதறிட்டு உட்கார்ந்துருக்காங்க. கரெக்ட்டா 5 நிமிஷம் ஆகுது. இவன் போயிடுறான். ரொம்ப ரக்கடா வந்து கதவ தொறக்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணும்போது, இப்படி பயந்துட்டே உட்கார்ந்துருக்காங்க. அவன் போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருதா, அடுத்தது கரெக்ட்டா 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே இன்னொருத்தன் வரான். வந்துட்டு இதே மாரி சொல்றான். உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் அனுப்புனான்னோனே, கரெக்ட்டா அந்த போலீஸ் அடிச்சு கும்மி எடுத்துடுறாரு. கும்மி எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விட்டுர்றாரு. "எதுக்குடா நீங்க வந்து?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து நைட் ஒரு நைட் ஸ்டாண்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு இவர கூப்பிட்டுருந்தாங்க" அப்படின்னோனே, இவன் வந்து மெசேஜ் எல்லாம் காமிக்கிறான். காமிச்சோனே, "இங்க பாருங்க இவங்களோட பிரைவேட் வீடியோலாம் எனக்கு அனுப்பியிருந்தாரு" அப்படின்னோனே, இத பார்த்துட்டு இந்த இந்த டிடெக்டிவ் என்ன சொல்றாரு, "டேய் இந்த வீடியோ வந்து ரொம்ப வருஷ காலமா வெப்சைட்ல இருக்கு. நீ ஏன்டா லூஸ் மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேமர திட்டிட்டு இருக்கும்போது, "ஏங்க ஒரு பாவம் இன்னசென்ட்ட போய் இப்படி திட்டுறீங்கன்னோனே" இந்த ஆள போட்டு அடி அடின்னு அந்த டிடெக்டிவ் போட்டு அடிச்சு புடுறாரு. ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சோனே ஹீரோயின் உட்காந்துருக்கும்போது கரெக்ட்டா அவனுக்கு மெசேஜ் வருது. "இந்த மாரி நீ இந்த காலேஜ்ல தான் படிச்ச, இங்க தானே படிச்ச" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹீரோயின பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிட்டே இருக்கான். இவங்க பயந்துகிட்டே "உன்னால முடிஞ்சத பார்த்துக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து தைரியமா மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. அடுத்த நாள் அந்த டிடெக்டிவ் போய் சொல்றாங்க எல்லா விஷயத்தையும். "உங்களுக்கு இப்ப கூட தான் புரியல. இவன் வந்து என்ன தொரத்த ஆரம்பிச்சுட்டான்னு" அப்படின்னும்போது, இவரு அப்படியே பார்க்குறாரு. இவங்க கை அப்படியே படபடன்னு நடுங்குது. படபடன்னு நடுங்குறத பார்த்துட்டு, சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் முடிவு பண்ணிடுறாரு. கடைசியா ஒரு லேடிகிட்ட போய் பேசுவார்ல, அந்த பையனோட வீட பார்க்கணும்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த லேடிகிட்ட மறுபடியும் கேட்டுட்டு வீட்ட போய் பார்ப்பாங்க. அந்த வீடே காலியா இருக்கும். "என்னங்க இது? இவன் இப்படி போயிட்டான். என்கிட்ட சொல்லவே இல்லன்னு" சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க. "இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாச்சேங்க. இப்படிலாம் போவே மாட்டானேன்னு" சொல்லிட்டு அந்த போலீஸ்கிட்ட ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஃப்ரீசர் மட்டும் இருக்கு. இங்க வந்து எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்காரு டிடெக்டிவ். அப்ப வந்து அந்த ஃப்ரீசர வந்து தொறந்து பார்க்குறாரு. உள்ள அந்த பையன வந்து பொணமா கிடக்குறான். பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் பதறிடுறாங்க. அப்புறம் என்ன போலீஸ் கேஸ் ஆயிடுது. போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக்லேருந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு அப்படியே மிரண்டுறாங்க. சரி நமக்கும் இதான் நிலைமைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது, இந்த டிடெக்டிவ் என்ன பண்றாரு, சரி நீங்க இவங்க ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போறேன்னு சொல்லிடுவாங்க. சரி நீங்க வேணா அந்த கார்ல போங்கன்னு சொல்லிட்டு
அங்க இருக்க போலீஸ்கிட்ட வந்து நீங்க இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா விசாரிங்க அப்படின்ற மாரி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த போலீஸ்கிட்ட சொல்லும்போது, இவங்க என்ன சொல்றாங்க, "ஏ சார் எவ்வளோ கேஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கியமான கேஸா?" அப்படின்னு சொல்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த போலீஸ் வந்து இவங்க சீரியஸ்னஸ் புரியாம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் ஜூக்கு புரிஞ்சிருச்சு. இவரோட அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, இந்த கேஸ் பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றாரு. சரின்னு இவரும் கலெக்ட் பண்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, சரி வீடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சிட்ட போய் கேட்கும்போது, "நீங்க வந்து ஃபீஸ்லாம் கட்டணும்" அப்படின்றாங்க. சரின்னு இவங்களும் வீட்டுக்கு போறாங்க. இந்த சைடு இந்த சீரியல் கில்லர் எல்லா டீட்டெயில்ஸ் ஹீரோயினோட சின்ன சின்ன மூமெண்ட் அவங்களோட வீடியோ எல்லாமே வந்து அவன் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இவங்க வீட்ல வந்து படுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு எல்லா இடத்துலயும் போய் பார்ப்பாங்க. யாரோ வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு முதல்லருந்து என்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த டிடெக்டிவ்ட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்து யாரோ வந்து வந்த மாரியே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானும் எல்லா இடத்துலயும் பார்த்தேன். திடீர்னு யாரோ வந்து கதவ தட்டுன மாரி இருந்தது. வந்து நான் தப்பிச்சேன் பொழச்சேன்னு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டேன் அப்படின்ற மாரி ஒருத்தவங்க சொல்றாங்க. அதே மாரி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வீட்ல வந்து யாரோ வந்திருக்க மாதிரி இருக்கு. அதே மாரி என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்தது எடுத்த இடத்துல இருந்த மாரி இல்ல. வேற எங்கேயோ மிஸ்பிளேஸ் ஆன மாரி இருக்கு. சிலதெல்லாம் காணாம போயிருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க சொல்ல சொல்ல நம்ம ஹீரோயின் வீட்ல அது எல்லாமே நடந்து இத அவங்க ஹீரோயின் வந்து என்னடா இது? என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த மாரி நடந்துச்சுன்னோனே, "நீ வேணா எங்க கூட வந்து தங்கிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நான் இங்கேயே இருந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன கட் பண்ணிட்டு படுத்துடுறாங்க. ஹீரோயினுக்கு பாதுகாப்பா வந்து அவங்க வீட்டுக்கிட்டயே 2 போலீஸ் இருந்துட்டு இவங்க வேலை கிளம்பி போற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த போலீஸ் போய் இவங்க சைட்ல போயிட்டு, "என்னங்க ஒர்க் இன்னும் முடியலையா?" அப்படின்னும்போது அவர் இன்னொருத்தர் சொல்றாரு, "நீங்க அவர்ட்ட ரொம்ப மோசமா பேசிட்டீங்க. அதனால அவர் வந்து இனிமேல் வேலைக்கு செய்ய மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. இவங்க ரொம்ப அப்படியே அப்செட் ஆயிடுறாங்க. என்னடா இங்க வேற இவ்ளோ பிரச்சனையான்னு. இவங்க ஃப்ரெண்டு கரெக்ட்டா வந்துடுறாங்க. "சரி, சரி நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைங்க நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட பேசிட்டு ஹீரோயின் "நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு கதவெல்லாம் லாக் பண்ணும்போது கரெக்ட்டா லாக் ஆகும்போது யாரோ ஒருத்தவங்க கால் வச்சுர்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர் இருக்கார்ல அவன் தான். "நான் உள்ள வரேன், உள்ள வரேன்னும்போது" "இல்ல, இல்ல நீங்க வர வேணாம். தயவு செய்து போங்க" அப்படின்னு சொல்லிட்டு தொரத்தி விட்றாங்க. இவன் என்ன பண்றான், விடாப்பிடியா கதவ தொறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது, ஹீரோயின் என்ன பண்றாங்க, வேகமா பயந்துட்டு கதவ சாத்திர்றாங்க. கை நடுவுல மாட்டிக்குது அவனோடது. கை மாட்டிட்டோனே கத்து கத்துன்னு கத்துறான். "ஏய் உன்ன வந்து நான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா, நீ இப்படிதான் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு தெரியாதா நான் உன் மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன்னு" அப்படின்னு சொல்லி திட்டுறான். அவன் பாட்டுக்கு திட்டிட்டு, அவன் பாட்டுக்கு கத்திட்டு போயிடுறான். போனதுக்கப்புறம் கதவு சாத்திட்டு உள்ள வந்து பார்க்குறாங்க. வீடே வந்து யாரோ ஒரு ஒரு வந்து இருந்துட்டு, அலங்கோலம் பண்ணிட்டு போன மாரி இருக்கு. சாப்பிட்டுட்டு, கண்டதையும் போட்டுட்டு அப்படி இருக்கும்போது, இவங்க டிடெக்டிவ்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிர்றாங்க. டிடெக்டிவும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு பேசிட்டே இருக்கும்போது, இவரு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படியே படுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே பிளாங்க் அவுட் ஆயிடுது. இவங்க வந்து பெட்ல தூங்கிட்டு இருக்க மாரி இருக்கும். ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். சரின்னு பெட்லேருந்து கீழ லைட் அடிச்சுட்டு பார்க்கும்போது, டக்குன்னு யாரோ கைய பிடிச்சு புடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பயந்துட்டு கத்துறாங்க. எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன்ல தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இவரு உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையேன்னு டிடெக்டிவ் வந்து வேகமா வந்து பார்க்கும்போது அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாரு. இவங்க ரொம்ப அப்படியே ரொம்ப டயர்டா இருக்காரு. வீட்டுக்கு போலான்னு கேப் புடிச்சு வீட்டுக்கு போறாங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம். உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன் அப்படின்னும்போது, "ஏய் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் வேணா வரவான்னு" உங்க ஃப்ரெண்டு கேட்கறாங்க. சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு கேப் புடிச்சு கேப்ல உட்காந்துட்டு பேசலான்னு பேசிட்டு இருக்கும்போது, "நான் வந்து சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த ஸ்கேமர் பேசிட்டு இருக்கான். என்னாச்சு? உனக்கு உடம்புலாம் சரியில்லையா?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "ஏன் இப்படி பண்ற? நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன விட்டுரு" அப்படின்னு. "சரி நான் உனக்கு ஒரு டீல் தரேன். எனக்கு வந்து 10,000,000 காசு ரெடி பண்ணிடணும். 10 மணிக்கு நீ வந்து ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். போலீஸ்கிட்ட இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நான் வந்து உன்ட்ட காசு வாங்கிக்குவேன். அதோட நான் நிறுத்திருவேன். இல்லன்னா இது மறுபடியும் ஆரம்பிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு காசெல்லாம் எடுத்துட்டு ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ஒரு 9:30 மணிக்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த போலீஸ் டிடெக்டிவ் என்ன பண்றானுங்க, ஃபோன் பண்ணி பார்க்குறானுங்க. வந்து லைனே கிடைக்கவே இல்ல. அதனால இந்த ஜூ இருக்கார் இல்லையா, அந்த போலீஸ் டிடெக்டிவ் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ வந்து அந்த அந்த அசிஸ்டன்ட் என்ன கண்டுபிடிச்சுப்பா, அந்த ஸ்கேமர் வந்து நம்ம ஹீரோயின சுத்தி சுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்றது வந்து ஹீரோயின் வீட்டு பக்கத்துலேயே தான் அந்த ஸ்கேமர் இருந்துகிட்டே இருக்கான்றத வந்து ஜூ அவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா வந்து இவ பேசிட்டே இருக்கும்போது, ஒருத்தன் வந்து அந்த ஜூ இருக்கார் இல்லையா, அவர போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் ஹெல்மெட் போட்டு. அவருக்கு வந்து மயக்க மருந்து குடுத்துறான். அவரும் மயங்கி போயிடுறாரு. அந்த ஹெல்மெட் போட்டவன் என்ன பண்றான், ஹீரோயின் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த காசுலாம் எடுத்துக்கலான்னு உள்ள கிளம்பி போறான். ஹீரோயின் வீட்டுக்கு போலான்னு கதவு திறக்கும்போது, அங்க "டேய் நீ யார்றா?" அப்படின்னு கேட்குற மாரி யாரோ வந்து கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் ஹீரோயினோட மேனேஜர் வந்துட்டு, "டேய் நீ தானே அந்த ஸ்கேமர். உன்னால தான் அவ அவ்வளோ கஷ்டப்படுறா. உன்னால சும்மாவே விடக்கூடாதுடான்னு" சொல்லிட்டு கையில பூ வச்சிருப்பான். ப்ரப்போஸ் பண்ணலான்னு போயிருப்பான் போல. அந்த பூ வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். போட்டு கத்தி எடுத்து குத்து குத்துன்னு குத்தி கொன்னுடுறான். ஹீரோயின் வந்து அவங்க வீட்ல படுத்துக்கிட்டே இருக்காங்க. படுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து வெளியில அந்த சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா? யாருக்குமே தெரியாத மாரி ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா? அந்த மாரி கேமரா வந்து அவங்க ஹால்ல இருக்கு. இவங்க வந்து ஒவ்வொரு ரூமா போய் பார்க்குறாங்க. எல்லா ரூம்லயும் இந்த மாரி கேமரா இருக்கு. இந்த ஸ்கேமர் தான் அவங்க வீடு ஃபுல்லா கேமரா வச்சு இவன வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான்.
அப்படியே இந்த வாஷிங் மிஷின் கிட்ட வரும்போது அந்த மேனேஜர குத்தி போட்டுருப்பான். நான் இத பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறம் யாரோ வீட்ல இருக்கிறத இவங்க வந்து உணர்றாங்க. இப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படியே பின்னாடி ஒருத்தன் வந்து நிப்பானாம். இத அவங்க ஃபீல் பண்ணிட்டு ஓடலான்னு போம்போது கரெக்ட்டா அவங்கள புடிச்சு இழுத்து தள்ளிடுறான். அப்பதான் அவங்க வந்து இந்த ஸ்கேமரோட மூஞ்சிய நமக்கு காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிசிடிவி காரன் இருக்கான்ல அவன்தான். ஹீரோயின் அடி அடின்னு அடிச்சு அவர் கார்ல தூக்கி போட்டு போயிடுறான். கார்ல எடுத்துட்டு ரெட் கலர் கார்ல வந்து போயிடுறான். அப்ப வந்து பின்னாடி அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா? அந்த டிடெக்டிவ் வந்து வேகமா உங்களோட ஜூ வந்து எழுப்பி விட்டு, "சார் சார் சீக்கிரம் எந்திரிங்கன்னு" சொல்லிட்டு எழுப்பி விட்டு இவன் என்ன பண்றான், அந்த கார சேஸ் பண்ணிட்டே போறான். பயங்கரமா சேஸ் நடந்துட்டே இருக்கு. ஹீரோயின் அப்படியே ரொம்ப மயக்கத்துல இருக்காங்க. மயக்கத்துல இருக்கும்போது அப்படி என்ன ஆகுதுன்னா, பக்கத்துல 2 காரும் வந்துட்டு இருக்கும். அந்த அசிஸ்டன்ட்டும் அந்த ஸ்கேமர் மூஞ்ச பார்த்துருவான். பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு பெரிய காரும், இவன் அந்த ஸ்கேமர் காரும் பக்கத்துல போயிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு பெரிய லாரி வந்து அடிச்சு தூக்கிருது. 2 காரும் செம்மையா ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த அசிஸ்டன்ட்டோட கார் வந்து ரொம்ப நொறுங்கியே போயிருது அந்த டிடெக்டிவோட. பின்னாடியே நம்ம டிடெக்டிவ் ஜோவும் போயிட்டே இருப்பாரா, அந்த ஸ்கேமர் அந்த மயக்கத்திலயும் எந்திரிச்சு போகலான்னு ட்ரை பண்ணுவான். இப்ப ஹீரோயின் வந்து அவ சட்டைய புடிச்சு வச்சுட்டோனே இவன் அப்படியே வந்து அடுத்தது வந்து கால் பண்ணி ஆம்புலன்ஸ்க்குலாம் வர சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஹீரோயினையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஆனா, இந்த ஸ்கேமர் மட்டும் எங்க போயிருப்பான்னே தெரியாது. பயங்கரமா வந்து அடிபட்டுருக்கும். நல்லா அப்படியே ரத்தம் வெள்ளத்துல கிடப்பான். இத வந்து ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல்ல இவங்கள வந்து சேர்த்துருப்பாங்க. இவனுக்கும் சைமல்டேனியஸா ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். இந்த சைடு வந்து டிடெக்டிவ் வந்து போலீஸ் கிட்டலாம் வந்து போயிட்டு, இந்த கேஸ் ரொம்ப மும்மரமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. பார்த்தீங்களா நம்ம அசிஸ்டன்ட்டுக்கே இப்படி ஆயிடுச்சுன்னும்போது, சார் இத விட கேஸ்லாம் நெறையா இருக்கு. இதெல்லாம் எங்களால முக்கியத்துவம்லாம் குடுக்க முடியாதுன்னு ரொம்ப அலட்சியமா பேசுறத பார்த்துட்டு இவரு சண்டைக்கு போயிறாரு. போயிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ல என்ன ஆயிடும்னா, ஹீரோயின வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஹீரோயின்ட்ட வந்து சொல்லுவாரு, இந்த மாரி என் அசிஸ்டன்ட் செத்து போயிட்டான் அப்படின்னோனே, உங்களுக்கு ரொம்ப அழுகை வந்துருது. இவங்க வாழ்க்கை எப்படி ஆயிருச்சுன்னா, அப்படியே 4 செவுத்துக்குள்ள அப்படியே பயந்து ஒடுங்கி, ரொம்ப அப்படியே பயத்திலேயே வாழ்ற மாரி. இவங்க அப்படியே வந்து ட்ரெயின்ல அந்த சோகத்தோட சோகமா போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது, அப்போ வந்து அந்த சேல் பத்தி நெறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. அர்ஜென்ட் சேலு, ஓவர்சீஸ் போறதுனால இந்த திங்ஸ் எல்லாம் விக்க போறாங்க. அர்ஜென்ட் சேல்ன்னு போட்டிருக்கத பார்த்துட்டு இந்த ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இவன் என்ன சொல்லியிருப்பான்னா, "நான் மறுபடியும் உன்ன தேடி வருவேன். தேடி வந்து உன்ன கொல்லுவேன்" அப்படின்னு இந்த ஸ்கேமர் சொல்லிட்டு போயிரு இந்த பக்கம் வந்து அந்த ஜூ இருக்கார் இல்லையா? அவர் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஒருத்தன் வந்து ரத்த காயத்தோட போறத வந்து இவர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. இது வந்து ஞாபகம் வந்துரும். இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஹீரோயின் ஃபோன், "சார் நம்ம வந்து அவன புடிச்சே ஆகணும். அவன்ட்டருந்து ஒளியக்கூடாது. நம்ம வந்து அவன தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிளான் பண்றாங்க. இந்த மாரி திங்ஸ் எல்லாம் விக்கும்போது கண்டிப்பா இவன் மாட்டுவான்ல. இவங்களோட ஃப்ரெண்டோட ஐடிய வச்சு எல்லா திங்ஸ் விக்கிறது, வாங்குறது. அப்ப வந்து ஒரு பொண்ணு மெசேஜ் வந்து அனுப்பியிருக்கும். நான் அந்த திங்ஸ வாங்கிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு காசு குடுத்துர்றேன். எங்க அண்ணன் வந்து வாங்கிப்பாருன்னோனே. இவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு அங்க அங்க அந்த பையருக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது, டிடெக்டிவ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. டிடெக்டிவ் வந்து நல்லா டிராஃபிக்ல மாட்டிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இவ வந்து மூஞ்சிய பாத்துர்றா. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேமர் தான் வந்து இந்த திங்ஸ வாங்குறதுக்காக இவங்க ஹீரோயின் மூஞ்ச இவனும் கவனிச்சுடுறான். கவனிச்சதுக்கப்புறம், ஓகே. இத நான் டெஸ்ட் பண்ணாம எப்படி தர்றது? அப்படின்னோனே, இல்ல, இல்ல. நீங்க உங்க வீட்டுக்குள்ள டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு குடுங்க. நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேமர் சொல்லிடுவான். இத வந்து டிடெக்டிவும் கேட்டுருவான். கேட்டதுக்கப்புறம் வேகமா ஓடி போய் பார்ப்பான். கடைசியில வந்து இவங்க அபார்ட்மெண்ட் போயிடுவாங்க. அபார்ட்மெண்ட் போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது, இவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "அவன் இங்க தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வந்துடுறேன் டிடெக்டிவும் சொல்லிடுறாரு. அவன் அங்க நிக்கிறானான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் சொல்லும்போது, நான் அவங்க அப்படியே கதவ லைட்டா தொறந்து பார்க்குறாங்க. இவன் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் இவங்க பயந்துட்டு போய் கதவ வந்து அடைச்சுக்கிறாங்க. ஒரு கிளாஸ் மாரி இருக்கு. "ஏய் நீ தானா? எனக்கு முன்னாடியே தெரியும். நீ எப்படி வாழ்றன்னு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபார்ட்மெண்ட்குள்ள வந்து பார்க்கும்போது, எல்லாமே வந்து எதுவுமே முடிக்காத மாதிரி பாதியிலேயே விட்ட மாரி இருக்கு வேலையில. "ஓ! இது வந்து உன் அபார்ட்மெண்ட்டே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சிட்டே இருக்கும்போது, ஒரு இடத்துல வந்து புடிச்சுருவான். ஹீரோயின புடிச்ச உடனே அப்ப அவங்க சொல்றாங்க, "என் மூஞ்சிய வந்து நீ மட்டும் தானே பார்த்த? இனிமேல் யாருக்கும் வந்து சந்தேகம் வந்து வராது. அதனால நான் உன்ன கொல்ல போறேன்" அப்படின்னும்போது, ஹீரோயின் சொல்றா, "யார் சொன்னா? நான் மட்டும் பார்த்தேன்னு" அப்படின்னு இவங்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு. அப்ப வந்து கரெக்ட்டா வந்து இவன் இந்த டிடெக்டிவ் வந்து இவன போட்டு அடிச்சுடுறாரு. செம்மையா சண்டை. இந்த டிடெக்டிவ் போட்டு அடி அடின்னு அடிச்சுடுறான். இவன் வந்து என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆணி அடிப்பாங்கல்ல, அந்த மிஷின வச்சு ஆணி அடிச்சு விட்டுறாங்க அவனுக்கு ஃபுல்லா. இவன் அந்த கோவத்துல என்ன பண்றான், ஹீரோயின போட்டு அடி அடின்னு அடிச்சுடுறான். அடிச்சதுக்கப்புறம் இவள அப்படியே கொல்லலான்னு கிட்ட வருவான் பாருங்க, டிடெக்டிவ் வந்து மாடியிலேருந்து கார்ல அப்படியே தள்ளி விட்டுருவாரு. இவங்க 2 பேருமே விழுந்துருவாங்க மாடியிலேருந்து. விழுந்தத வந்து ஹீரோயின் மாடியிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வொர்க் பண்ணாங்கல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு தான். இவன் என்ன பண்ணுவான், கத்தி எடுத்து அந்த டிடெக்டிவ குத்தலான்னு போம்போது, இவங்க ஹீரோயின் வந்து அந்த கைய பிடிச்சுக்குவாங்க. இந்த டிடெக்டிவ் வந்து அவன் வாய பிடிச்சு அப்படியே கொன்னுடுறாங்க. வந்து ஹீரோயின் வந்து நடந்ததெல்லாம் நினைச்சு பயங்கரமா அழுவுறாங்க. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு நல்லா மறுபடியும் நார்மலா வேலை பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ வந்து நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு சீரியல் கில்லர் வந்து பிடிச்சிருக்காங்க. அப்போ பிடிக்கும்போதே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர் இறந்து போயிட்டாரு. அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு போலீஸ் ஆஃபீசர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இத அவங்க வந்து நியூஸ்ல கேட்டுக்கிட்டே, ரேடியோல கேட்டுக்கிட்டே வந்து டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஹீரோயின். இதே மாரி நெறைய வந்து சைட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை. டேக் கேர்.